பிள்ளைகள்லாம் போறாங்க, அவங்கள பேச வேண்டாம். காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு ஒரு செய்தி, வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க. இப்ப இந்த தமிழக வெற்றி கழகத்துல அபிடவிட் எடுத்துட்டு போல வேட்புமனுவே இல்ல, ஒரு 10 பேர் போறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டாமா? நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். அரசியலை கற்றுக் கொடுக்காது, பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை சொல்லித்தராது. இந்த மண்ணினுடைய வளம் வளர்ச்சி எதை நோக்கி பயணித்தது, எத்தனை ஆண்டு கால மாற்றத்துக்கு பிறகு இந்த மண்ணினுடைய வேர்கள் ஊன்றப்பட்டிருக்கிறது என்று எதையுமே கடத்தாம வேட்புமனுவே இல்லாம வேட்புமனு தாக்கல் பண்ண போனாங்க. அதிகாரி கேட்கிறாங்க, எங்க உங்க வேட்புமனு கொடுங்க. என்ன கேக்குறீங்க? வேட்புமனுமா? வெள்ளையா ஒரு படிவம் இருக்கும், வெளியில இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருக்கும். அதுல உங்களோட தகவல்கள் ஃபில் பண்ணி, அதை சொல்லலையே, அதை வீட்டுல எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் இங்க பண்ணணும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கு பாருங்க. இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய ரோஹிணி தோட்டனுடைய உரிமையாளர், அவருக்கு என்னங்க மக்களுடைய பிரச்சனை தெரியும்? இடம் தெரியுமா? வளம் தெரியுமா? இந்த பகுதியில் எத்தனை வார்டு இருக்குன்னு தெரியுமா? 145வது வார்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் வந்தது, நியாய விலை கடைகள் வந்தது, பாதாள சாக்கடை திட்டம் வந்தது, குடிநீர் திட்டம் வந்தது. ஒரு 5 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு மனிதனால் இவ்வளவு செய்ய முடியும் என்றால், வரக்கூடிய வெற்றியும் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால், இந்த மண்ணில் என்னவெல்லாம் நலத்திட்டங்கள் சொல்லி இருக்கிறார்களோ அத்தனையும் செய்ய முடியும். பெண்களுக்கு 1000 திட்டங்களை வகுத்து வைத்திருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏதோ சாதாரணமா கடந்துட்டு ஒரு திட்டத்தை அப்படியே குறிப்பெடுத்துட்டு போகலங்க. இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் இருக்கு பாருங்க. நான் கூட முன்னாடி எல்லாம் நினைச்சேன், இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் என்ன அப்படி ஒரு பெருமையான திட்டம் என்று. ஆனால் கணவனை இழந்த, கணவனால் கைவிடப்பட்ட தனித்து வாழும் பெண்களுடைய குடும்பத்திற்கு அந்த 50,000 ரூபாயும் ஒரு பவுன் தாலியும் என்பது ஆக பெரும் நிதியாக அந்த இடத்துல இருந்தது. அந்த திட்டத்துல கைய வச்சாங்க. அந்த திட்டத்துல முதியோர் ஓய்வூதிய தொகை, எத்தனை பேருங்க இன்னைக்கு பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு சோறு போடுறாங்க 60 வயசுக்கு மேல, அவர்கள் குடும்பத்தை ஓட்டுவதற்கே படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று வருந்துகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த முதியோர் ஓய்வூதிய தொகையை இந்த அரசு நிறுத்திச்சு. ஆம்பளை பிள்ளைங்க இருந்தா கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க இருந்து உங்களுக்கு நலத்திட்டத்தை செய்யணும். சரி, அவங்களுக்கு யாருங்க வேலை கொடுப்பா, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் எங்களை கேள்வி கேட்காதீங்க என்று முதியோர் ஓய்வூதிய தொகையை இந்த அரசு நிறுத்தியது. ஒவ்வொரு நிலையிலும் போராட்டம். பெண் பிள்ளைகள் எங்கேயாவது பாதுகாப்பா இருக்க முடியுதாங்க? ஒரு குற்றம் நடக்குதுங்க, இந்த இடத்தில் தண்டனை கடுமையாக்கப்படும் என்ற ஒரு பயம் காவல்துறை மீது இருக்கா? தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கிறாங்க. பள்ளிக்கூடம் போகின்ற பிள்ளைகளுடைய பையில் கஞ்சா பொட்டலத்தை தேடுகிறது என்றால் இந்த சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று பாருங்க. இதே இந்த பகுதியில மெயின் சாலையில ஒரு மதுக்கடையை திறக்கிறாங்க, ஒரு டாஸ்மார்க் திறக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க. 10 நாள் அந்த டாஸ்மார்க்கை மூடுறோம் சொன்னாங்களா இல்லையா? மூடிட்டாங்களா? பொதுமக்களுக்கு இடையூறு தருகின்ற இடத்தில் ஒரு டாஸ்மார்க் இருக்கு என்று போராடியும் கூட மூடாத இந்த அரசுக்கு நாம் மூடு விழா செய்ய வேண்டுமா வேண்டாமா? அதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசை நிறுவ வேண்டும் என்று சொல்லுகிறோம். நீங்க சிந்திச்சு பாருங்க. தாத்தா மன்னர், அவருடைய மகன் மன்னர், அவருடைய பேரன் மன்னர், அவருடைய மகனும் இளைய மன்னராக முடிசூட்டப்படுவார். அதற்கு பேர் ஜனநாயகமா? ஒரு நாட்டு நட்டவருடைய மகன் இன்னைக்கு நாட்டு நடப்பை கவனிக்கக்கூடிய அடிப்படை விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் ஆட்சி அமர வேண்டும் என்பதற்காக இந்த நிலத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். யார் கையில் நாம் கொடுக்க போகிறோம் என்பதை. இந்த நிலத்தின் மீது அக்கறை கொண்ட மகன். அதனால்தான் நான் இருக்கக்கூடிய டெல்டா பகுதி மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து மீத்தேன் திட்டமாவது ஈத்தேன் திட்டமாவது என்று தூக்கி போட்டவர் நமது ஐயா அவர்கள். சிந்திச்சு பார்க்கணும், நாம யாருக்கு வாக்கு செலுத்துறோம், ஏன் வாக்கு செலுத்துறோம். நம்ம பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஒன்னும் இல்லைங்க. இப்ப எங்க அண்ணன் பேசினார், நான் வரும்போது நான் கூட அங்க தூரத்துல வரும்போது நினைச்சேன், யாரோ பேச்சாளர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. உண்மையிலே அப்படிதான் நினைச்சேன், யாரோ கொள்கை பரப்பு செயலாளர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைச்சேன். வந்த பிறகுதான் தெரியுது, அங்க பார்க்கும்போதுதான் தெரியுது, இங்க சட்டமன்ற உறுப்பினர் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு மக்கள் பிரச்சனை புரிந்து, இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒருத்தரை நாம் சட்டமன்றத்துக்கு அனுப்பினால்தான் நம்ம பிரச்சனை பத்தி பேசுவாரு. நான் சொல்லலங்க, இதுக்கு காப்பி ரைட்ஸ் நான் கிடையாது. எங்க அண்ணன் ராசா சொல்றாரு, அவருக்கு மூளையே கிடையாதுங்கிறாரு. நான் ஒருபோதும் அந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணதே மாட்டேன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், அதனால அவர் அப்படி சொல்லக்கூடாது. ஆனா அவர் கட்சியில் இருக்க ஒருத்தர் சொல்ற, அவருக்கு அறிவே கிடையாதுங்க.
என்று ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு, பாத்தீங்களா இல்லையா? பேசுறார், கட்சியை கைப்பற்றுவதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று பேசுறார். கட்சியே அந்த நிலைமையில தான் இருக்கு. அவர்கள்ட்ட மீண்டும் ஆட்சியை தந்தால் என்ன மாறும்? 10 லட்சம் கோடி கடன். அதை தாண்டி தமிழக அரசு சாதித்தது என்ன? என்ன சாதிச்சது? கொரோனா காலம் 4 ஆண்டு காலம் அல்ல 2 ஆண்டு காலம் நம்ம லாக்டவுன் மாட்டிக்கிட்டோம், வெளியே வர முடியல. மீதம் இருந்த அந்த 2 ஆண்டு காலத்துல ஒரு மனிதனால் 11 மருத்துவக் கல்லூரிகளை இந்த மண்ணுக்கு கொண்டு வர முடிந்தது. 65க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வர முடிந்தது. 4 வேளாண் கல்லூரிகளை கொண்டு வர முடிந்தது. 4 சட்டக் கல்லூரிகளை கொண்டு வர முடிந்தது. 2 ஆண்டு காலத்தில் 40,000 கோடி செலவு செய்ய முடிந்தது. கலால் வரி, சொத்து வரி, பத்திரப்பதிவு, எந்த வருமானமும் இல்லாத காலகட்டத்தில் கூட மக்களை கண்கலங்காம பார்த்திருந்த ஒரு மனிதன். ஏனென்றால் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர், இந்த மண்ணை நேசித்த பெருமகன் அவர். இதனால செய்ய முடிஞ்சது. நாம என்ன சொல்ல போறோம்? இப்ப சொல்லிட்டாங்க 2.0ங்கறாங்க. 2வே தாங்கல, 2வே இன்னும் எங்களுக்கு விளங்கல. இல்ல 2.0 என்ன கன்றாவியா இருக்குமோ தெரியல. 8,000 ரூபாய்க்கு ஒரு கார்டு, ஒரு கூப்பன் தருவாங்களாம். இந்த கூப்பனை எப்ப தருவாங்க தெரியுமா? 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும் பாருங்க. ஏன்னா இப்ப கொடுத்தாங்கல்ல, இந்த 1000 ரூபாய் பணத்தை கொஞ்ச நாளா கொடுக்க முடியல. தேர்தல் வரப்போகுதுன்னு என்ன பண்ணாங்க? 3000 ரூபாய சேர்த்து போட்டாங்க. அந்த மாதிரி இந்த தேர்தல் வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. 2029 தேர்தல் அப்ப இந்த 8,000 ரூபாய் கார்டு வரும். அதையும் அந்த போன்ல தான் சொல்றாங்க, நீங்கள் மிக்சி வாங்க வேண்டுமா, நீங்கள் கிரைண்டர் வாங்க வேண்டுமா, ஆமா அப்படிதான் சொன்னாங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டுமா, நீங்கள் டிவி வாங்க வேண்டுமா. எனக்கு என்னமோ சத்யாவின் ஆஃபர் என்றென்றும் சூப்பர் ஒரு விளம்பரம் வருதுல, சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஒரு நலத்திட்டம் எப்படிங்க அறிவிக்கணும்? ஒரு நலத்திட்டம், நான் வந்தா வேலை வாய்ப்பை கொடுப்பேன், பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வேன், அல்லது இப்ப பேருந்தில் இலவசம் சொல்றேன், இப்ப பெண்களுக்கு கொடுத்தது போன்று ஆண்களுக்கும். எனக்கு ஒரு கிராமப்புறத்துல இருந்து ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு கொத்தனார், சித்தால் வேலை பார்க்கக்கூடிய, அன்றாட கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு 15 ரூபாய், 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் பேருந்து கட்டணம் போகுது. அதுக்கு அதை நான் கொடுக்குறேன், அது அவங்களுக்கு மிச்சமாகும் என்று இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், ஒரு டிவி கொடுக்குறேன், ஒரு மிக்சி கொடுக்குறேன், அந்த தேவை பொருள் இருக்கு, இதை எடுத்து உங்க வீட்டுல சேர்க்கிறேன், நியாய விலை கடை பொருள் உங்க வீட்டுக்கே வரும்படி செய்யறேன், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குறேன், அதுல உங்களுக்கு வேலை தர்றேன், நீர்நிலை குடிமராமத்து பணிகளை நான் சரி செய்து கொடுக்குறேன். இப்படிதானே சொல்லணும். ஒரு கூப்பன் கொடுக்குறேன், நீங்க கடைக்கு போங்கள, ஒரு 2000 ரூபாய்க்கு துணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு கூப்பன் இலவசம் எல்லா பெரிய கடையிலையும் தருவாங்க. இப்ப அந்த பரிசு கூப்பன் கொடுக்குற கம்பெனி யார் தெரியுமா? திமுக தான். இதை நீங்க வாங்கி வச்சுக்கணுமா? நீங்க மிக்சி வாங்க போகணுமா, அந்த கூப்பனை கொண்டு போய் காட்டணுமா? அவர் இந்த இதுல மைனஸ் பண்ணிட்டு 2,500 ரூபாய் மிக்சிங்க, அதுல 2,500 ரூபாய் லெஸ் பண்ணியாச்சு, பேலன்ஸ் அமௌண்ட் இதுல இருக்குன்னு கூப்பன்ல குறிச்சு கொடுப்பாரா? என்ன நடக்கும்? இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு தெரியுமா? எங்க அக்கா கனிமொழி. அங்கதான் கனிமொழி அக்கா. ஏன்னு கேளுங்க, விவசாயிகள்லாம் ஒன்று கூடி ஒரு கரும்பை உற்பத்தி செய்து ஒரு சர்க்கரை ஆலை வச்சிருந்தாங்க திருமண்டாங்குடியில. அந்த சர்க்கரை ஆலைய வெறும் 80 கோடி ரூபாய்க்கு வாங்கி சாராய ஆலையா மாத்தி வச்சிருக்காங்க அக்கா கனிமொழி. அவங்க வந்துதான் உங்களுக்கு டாஸ்மார்க்க மூட போறாங்களா? சாராயம் தயாரிக்கிறது அந்த அம்மா தான். இதை நான் சொல்லிவிட்டேன்னு என் மேல போய் கேஸ் கொடுத்தாங்க. போன 2024 பொண்ணு நினைக்கிறேன், வழக்கு கொடுத்தாங்க என் மேல. நான் பொது வெளியில என்ன சொல்லிட்டேன், இந்த ஆலை உங்களுக்கு சொந்தம் இல்லைங்க, எனக்கு சொந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னு கேளுங்க, அது கிட்டத்தட்ட 2,000 கோடி சொத்து. 2,000 கோடி சொத்தை 80 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கு முழுசா இன்னும் பணம் கட்டல, 25 கோடியா 30 கோடியா தான் கட்டியிருக்காங்க. எழுதி கொடுத்துருங்க, நான் பொது வெளியில மன்னிப்பு கேட்கிறேன். இன்னைய வரைக்கும் எழுதுறாங்க. ஏன்னா சொல்ல முடியாது பாருங்க, மக்களுடைய சொத்து இது. மக்கள் சொத்தை ஆட்டையை போட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு குடும்பம் இன்னைக்கு எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு பாருங்க. அவரை நம்பி ஒரு பேங்க் ஒரு கடன் கொடுக்கலங்க, கார் லோனு. எப்படி வருத்தமா இருக்கா இல்லையா? இந்த பேங்க்ல நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு கார் லோன் வழங்கல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கார் இல்லைங்க, 80 கோடி ரூபாய் சொத்து காமிச்சிருக்கிறார். இவர்கிட்ட சம்பளம் வாங்குற ஒருத்தர். அப்ப ஓனரோட நிலைமையை பாருங்களேங்க. அது அதை விட பொறுமை. கையில காசு வச்சிருப்பாங்களே, கேஷ் இன் ஹேண்ட்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்துல. கையில காசு 10,000 ரூபாய் தாங்க வச்சிருக்காரு. நான் சொல்லல, அவரே தேர்தல் ஆணையத்துல கணக்கு காட்டியிருக்காரு. வெறும் 10,000 ரூபாய் தான் வச்சிருக்காரு. கேஷ் அட் பேங்க் இருக்கு பாருங்க, பேங்க் 40,000 ரூபாய் வச்சிருக்காரு.
மொத்தமாவே அவர் வச்சிருக்க பணம் 50,000 ரூபாய் தாங்க. 50,000 ரூபாய் தான். எப்படின்னா அடிச்ச கைப்பிள்ளைக்கே எப்படின்னா அடி வாங்கினவனுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி சம்பளம் வாங்குறவர்கிட்ட 800 கோடினா சம்பளம் கொடுக்கறவர்கிட்ட எவ்வளவு இருக்கணும். ஆனா கணக்கு காட்டுறாங்க பாருங்க. எங்கள்கிட்ட கார் இல்ல, வடிவேல் பாக்கெட்ல கையை விட்டு இப்படி பண்ணுவா இருந்தீங்களா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? 2 வயசுல காது குத்துனது. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அப்பப்ப குத்தி இப்படி எப்படி 30-40 வருஷத்துக்கு மேல இருக்கும். இன்னும் நீங்க சொல்லுவதை நாங்கள் நம்பிக்கொண்டே உட்கார்ந்துருப்போம். எல்லா ரவிடவிட்டையும் எடுத்துருவோம். நாங்களும் எங்களுக்கும் தெரியும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கணும். தமிழ்நாட்டு மக்களை அவ்வளவு முட்டாள்களாக இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு முட்டாள்களாக. சாதியை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம். ஒரு இடத்திலேயாவது ஆதி தமிழ்குடி மக்களுக்கான பொது அமைச்சரவை கொடுத்திருக்காங்களா? ஆதி தமிழ்குடி நலத்துறையை தவிர அவங்க திராவிடர் வச்சிருக்காங்க, தமிழ்குடின்ற அந்த துறையை தவிர இந்த மக்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நான் கூட பார்த்தேன், விடுதலை சிறுத்தை கட்சி எங்க அண்ணன் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களை நினைச்சா எனக்கு உண்மையிலே பாவமா இருக்கு. உண்மையிலே 2001ல 8 சீட்டு, 25 வருஷத்துக்கு பிறகு இப்ப 8 சீட்டு. நீ சிந்திச்சு பாருங்க. 2001ல 8 சீட்டு, 2026ல 8 சீட்டு. 25 ஆண்டுகளாக அதே நிலைமையில் அந்த மக்களை வைத்திருக்கிறாங்க. காரணம் என்ன? அவன் வளர்ந்து விட்டால், கேள்வி கேட்டு விட்டால் அதிகாரத்தை நோக்கி புறப்பட்டு விடுவான் என்று. இன்னைக்கு திமுகவினுடைய குடும்பம் உட்கார்ந்திருப்பதற்கான காரணம் சத்தியவாணி முத்து என்ற ஒரு மாபெரும் மனிதி. அவள் இன்றைக்கு மதிக்கப்படுகிறாளா திராவிட முன்னேற்ற கழகத்துல? அந்த பெண் ஆளுமை போற்றப்பட்டதா? சட்டமன்றத்திலேயே கருணாநிதி சரியில்லாத ஊழல் ஆட்சி செய்கிறார் என்று சொல்லிவிட்டு அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு போனவர் சத்தியவாணி முத்து. அதனாலேயே அவர் புறக்கணிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டாங்க. எந்த பெண் ஆளுமை திமுக வளர்ந்துட்டாங்க? ஒரு பெண் எவ்வளவு வெறி கொண்டு பாய்ச்சலாக பாய முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர் சமகாலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நிறைய நேரம் நான் வந்து போயிருக்கேங்க. பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கவே கூடாதுன்னு. அதுவும் பிறந்துட்டாலும் அரசியலுக்கு வரக்கூடாது, பொதுவெளிக்கு வரக்கூடாது. பல ஏச்சுக்கள், பேச்சுக்கள், விமர்சனங்கள், அவதூறுகள் இதெல்லாம் நடக்கணும். ஏன் சட்டமன்றத்தில் விட்டுக்கிட்டு இவர்கள்லாம் பெண்களுக்கான உரிமை பேசுறாங்க. சட்டமன்றத்தில் விட்டுக்கிட்டு ஒரு பெண் என்றும் பாராமல் அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து சேலையை உருவன கூட்டமா இல்லையா? இல்லையா? ஒரு கங்கணத்தை வைத்தார். அதுதான் பெண்களுக்கான தனித்துவம், ஆளுமை. அவள் காளியின் வடிவமாக நின்று சொன்னால் ஒரு வார்த்தை, இந்த சட்டமன்றத்தில் நான் வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன். அதே போன்று வந்து காட்டினார். பல நேரங்களில் நான் மாற்று கட்சியில் இருந்த போது சரிதான், பல நேரங்களில் எனக்கான பலமாக அந்த பெண்மையை நான் நினைத்து பார்க்காத நாள் கிடையாது. அரசியலை கடந்தும் நேசித்த ஒரு பெருமகளாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல பேருக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். பெண்களுடைய வலிமையை கிராமப்புற அரசியல் இருந்து மேம்படுத்தி கொண்டு வந்தார். எல்லாரும் 33 விழுக்காடு, ஆனால் உள்ளாட்சி அரசாங்கத்தில் 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்து உள்ளாட்சி நிர்வாகத்தில் பெண்களுடைய பலத்தை பெற செய்தாங்க. எல்லாரும் கேட்பாங்க, நீங்க ஏங்க சட்டமன்றத்தில் கொடுக்கல? எங்கிருந்து பலம் தொடங்குது தெரியுமா? அடிப்படையில் இருந்து தொடங்க வேண்டும். அங்கு தொடங்கினால்தான் இங்கு மாற்றம் வரும். உடனே எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஓடிவிட முடியாது என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தினார். இங்க பெண்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கீங்க. ஒரு பெண் ஒரு வாழ்வை நடத்துவதற்கு இந்த களம் போதுமானதாக இருக்கிறதா என்று சிந்திச்சு பாருங்க. நான் கடன் வாங்காம இருக்கிறேன், என் பிள்ளை இலவசமா படிக்குது, எனக்கு நல்ல மருத்துவம் கிடைக்குது, நல்ல தண்ணி கிடைக்குது, நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு, சுத்தமான காத்து வருது, நான் சுகாதாரமாக இருக்கிறேன் என்று யாராலையாவது சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லைங்க. அப்புறம் என்னங்க வளர்ச்சி பாதையை நோக்கி இவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க? 10,000 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடி இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. ஆனா ஒரு டாஸ்மாக் கடை கூட மூடலங்க. சின்ன பிள்ளைங்க பார்க்கவே பரிதாபமா இருக்கு. 13 வயது, 14 வயது, 15 வயது பிள்ளைகள் குற்றச்சம்பவங்களை ஈடுபட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. கேட்டா கஞ்சா போதேங்கிற. தெரு தெரு வெத்தலவாக்கு கடை இருக்கிற மாதிரி தெரு தெரு கஞ்சா விற்பனை நடக்குது. இதே சென்னையில ஒரு பெரிய ஹோட்டல்ல நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, மெத்தபெட்டமைன் ஒண்ணு விக்கிறாங்க. கல்கண்டு மாதிரி இருக்குங்க. அது அந்த பார்ட்டி நடக்குது, போதை பொருளுக்கான பார்ட்டி நடக்குது. இந்த கொடுத்தது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா திமுகவுடைய கவுன்சிலர். கள்ளக்குறிச்சி மரணம் சாராயம் வித்தது யாரு? திமுகவுடைய கவுன்சிலர். மரக்காணத்துல கள்ள சாராயம் வித்தது யாரு?
திமுகவுடைய கவுன்சிலர். இப்ப ஒட்டுமொத்தமா இங்க எல்லாத்தையுமே நீங்க தான் செஞ்சு இந்த நாட்டை நாசமாக்குவது போதும், போதுங்க, கிளம்புங்க. அவர் கேட்கிறாரு, எங்களுக்கு 7வது முறையாவும் வாய்ப்பு கொடுங்க. 6 முறை நம்ம என்னங்க பண்ணிட்டோம்? மனசாட்சியோடு கொஞ்சம் பேசணும்ல. 6 முறை என்ன பண்ணிட்டோம்? ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலும் ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கிறாங்க. ஒரு வளர்ச்சிகள், ஒரு நிறைகள், ஒரு குறைகள் நடக்கும். ஆனா இந்த மண்ணினுடைய வளத்தின் மீது இவர்கள் கொண்ட பார்வை என்ன? 2 ஆண்டு காலத்தில் ஒருவர் வந்து குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு போக வேண்டாம், அவருக்கு வாக்கு செலுத்த வேண்டாம், எதுவுமே சொல்லல. அவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார், என்ன கோட்பாடு வைத்திருக்கிறார், இது இந்த மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் நடக்கும், அவர் மக்களுக்கான என்ன சிந்தனையில் இருக்கிறார். மக்கள் அணுக முடியாத ஒரு மனிதர் எப்படிங்க மக்கள் தலைவராக இருக்க முடியும்? இன்னைக்கு நீங்க போய் ஐயா எடப்பாடியார பார்த்துடலாம், எதிர்கட்சியாவே இருந்தாலும் ஐயா ஸ்டாலினை போய் கூட பார்த்துடலாம். ஆனால் மரியாதைக்குரிய விஜய் அவர்களை பார்க்கவே முடியாதுங்க. மக்கள் அணுகவே முடியாத ஒருத்தர் எப்படி மக்கள் தலைவராக இருக்க முடியும்? உங்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத ஒருத்தர். நான் மீண்டும் சொல்றேங்க, நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. என் வீட்டிற்கு ஒரு வேலை செய்ய வர்றாரு, நல்ல வேலை செய்யறாங்க, நல்ல வீட்டை கவனிச்சுக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க, போறாங்க. நான் சம்பளம் தர்றேன். சம்பளத்தை வாங்கி கொண்டு ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் அவர் நல்ல வேலை பார்க்கிறாங்க, வீட்டுல ஒருத்தராவே மாறிட்டார். அதுக்காக என் வீட்டை அவருக்கு எழுதி வைத்து விட முடியுமா? முடியுமா? என் வாரிசாக நான் சொல்லிவிட முடியுமா? என் கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுத்த என் பிள்ளைகள், என் அண்ணன் தம்பி, என் அப்பா அம்மாவிற்கு தானே என் சொத்தும் சொந்தம். நான் செத்து விழுந்து மடிந்தால் 15 நாள் காரியத்தில் என் வீட்டார் தானே அமர்ந்திருப்பார். எவ்வளவுதான் நான் தூக்கி தூக்கி படியில் வைத்திருந்தாலும் அவருக்கு 1 மணி நேர இரங்கல் மட்டும் தானே என்றால், நீங்கள் மக்களுக்கானவர் யார் என்று பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இளைஞர் பெருங்கூட்டம் எதற்காக இந்த அதிகாரம் என்பதை பார்க்க வேண்டும். வெறும் வாக்கை பிரித்து விட்டு போவதல்ல அரசியல். எளிய மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு பேர் தான் அரசியல். அந்த அதிகாரத்தை நிறுவுவதற்காகத்தான் இந்த ஏற்கனவே நாம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்கத்தை வேறறுக்கத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறோம். நீங்க ஒரு அமைச்சர்கிட்ட போய் பேச முடியலங்க. பேருந்துல இலவசம் நாம கேட்கல, முதல்ல அவங்க தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த அமைச்சர் வந்து என்ன பேசுறாரு? எப்படி போறீங்க? ஓசி பஸ்ல போறீங்களாங்கிறாரு. உண்மையிலேயே ஓசியில போற யார் தெரியுமா? அவருதான். அவர் போற வண்டி நம்ம பணம். அவருக்கு பிஏ அலவன்ஸ் கொடுக்குறாங்களா, அது நம்ம பணம். அவருக்கு டிஏ அலவன்ஸ் கொடுக்குறாங்களா, அது நம்ம பணம். அவருக்கு ஓட்டுநர் கொடுக்குறாங்களா, அது நம்ம காசு. அவருக்கு படி செலவு கொடுக்குறாங்களா, அது நம்ம காசு. அவருக்கு சட்டமன்ற உறுப்பினரா இல்லைனாலும் பென்ஷன் வாங்குறாரு, அதுவும் நம்ம காசு. மொத்தமாவே அவர் தான் ஓசி. நம்மள கேட்கிறாரு ஓசி. நமக்கு அந்த கோபம் வர வேண்டாமா? 1000 ரூபாய் என்பது நான் கொடுக்கின்ற வரி பணத்திலிருந்து எனக்கு திருப்ப கொடுப்பது. ஆனா அவர் என்ன சொன்னா தெரியுமா? உங்களுக்கு 1000, உங்க பொண்ணுக்கு 1000, நீங்க 1000 ரூபாய் வாங்கி செல்போன்ல ரீசார்ஜ் செய்து கொண்டு போர்வை எடுத்து கொண்டு போய் பேசிக் கொண்டிருங்கன்னு ஒரு அமைச்சர் பேசினார். தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கோபம் வந்திருக்கணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாசி எடுக்க போன ஒரு பெண்ங்க, பாசி எடுக்க போன ஒரு பெண் 6 பேரால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தலையில கல்ல தூக்கி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை எடுப்பதற்கு யோசிக்குதுங்க ஆளு வர்க்கம். ஒரு குழந்தை மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கை இவங்க எடுக்கல. வழக்கு உயர்நீதிமன்றம் போகுது. ஒரு அரசு என்ன செய்யணும்? இந்த வழக்கை எடுத்து நடத்துங்க. குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லணுமா இல்லையா? உயர்நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை விசாரிக்காதீங்க என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. எதற்கெல்லாம் நீதிமன்றம் போறாங்க பாருங்க. அப்ப இங்க என்னவாக நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனை பார்க்கப்படுகிறது? நம் பொருளாதாரத்தின் மீது அக்கறை இல்ல, நம்மளுடைய வாழ்வியல் குறித்து அக்கறை இல்ல, நம் வளம் குறித்து அக்கறை இல்ல, இயற்கை நலன் குறித்து அக்கறை இல்ல. ஆனால் இந்த மண்ணை ஆள துடிக்கிறார்கள். எங்க அண்ணன் கணபதி கடந்த 5 ஆண்டுல இந்த தொகுதியில் என்ன செஞ்சார் சொல்லுங்க? ரேஷன் கடை கொண்டு வந்தாரா? பாதாள சாக்கடை திட்டத்தை சரி பண்ணாரா? தண்ணியை யாருக்கும் பிரச்சனை இல்லாம இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறாரா? மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்தாரா? இதெல்லாம் கொண்டு வந்தது இங்க உட்கார்ந்து இருக்க அந்த பெருமகன். மக்கள் நம்மளை நம்பி வாக்கு செலுத்துறாங்க. கொஞ்சமாவது உண்மையா இருக்க வேண்டாமா? இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செஞ்ச ஏதாவது நலத்திட்டங்கள் செய்திருந்தால் அவர் வீதி வீதியா வந்து எதுக்கு ஓட்டு கேட்கணும்? எதுக்கு ஓட்டு கேட்கணும்? போனை திறந்தா ஓட்டு கேட்கிறாங்க, டிவியை திறந்தா ஓட்டு கேட்கிறாங்க, வாசலுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே போஸ்டர் ஓட்டிட்டு போயிடுறாங்க. எதுக்கு? நீங்க தான் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கீங்க.
525 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல 2024 சொன்னாங்க நாங்க 90% நிறைவேற்றிட்டோம். பாக்கி எவ்வளவுங்க இருந்து 10. அந்த 10 அந்த 2 வருஷத்துல நிறைவேற்றிருக்கணும். அவ்வளவுதானங்க, முடிஞ்சு போச்சுல்ல. இன்னும் எத்தனை மக்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா இல்ல, இன்னும் எத்தனை மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, இன்னும் கடன் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனாலும் நாங்க வளர்ச்சி பாதை கொண்டு போயிட்டோம்ன்றாங்க. இன்னும் 5 ஆண்டு கொடுங்க. ஏன்னு கேளுங்க, இப்பதான் 9 தலைமுறைக்கு சொத்து சேர்ந்துருக்கு, இன்னும் 10க்கு சேர்க்கணும். இன்னும் 5 வருஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க 10க்கும் சேர்த்துருவாங்க. நாம எல்லாம் எங்க நிப்போம்? தெருவில் நிப்போம். காசு எங்க வச்சிருப்போம்? நம்ம அதிகபட்சமா காசு நம்ம கையில வந்துருச்சு, எங்க வச்சிருப்போம்? பீரோல வைப்போம். பீரோ நிரம்பிருச்சு, எங்க வைப்போம்? தனியா ஒரு பெட்டி வாங்கி பெட்டியில வைப்போம். பெட்டி நிறைஞ்சிருச்சு. கடுகு டப்பால கூட நம்ம காசு வைப்போம். இவங்க எங்க வச்சிருந்தாங்க தெரியுமாங்க? சவப்பெட்டியில வச்சிருக்காங்க, மார்ச்சரியில. வீட்டுல வச்சு, காட்டுல வச்சு, குடவுன்ல வச்சு, தனியா இருந்த இடத்துல எல்லாம் வச்சு பத்தல. அவங்க அந்த மார்ச்சரியில அவங்க நடத்துகின்ற ஹாஸ்பிடல்ல கூட மார்ச்சரியில வச்சிருக்காங்க. பணத்தை தள்ளுவாங்கல்ல, அதுல பணத்தை தள்ளி வச்சிருக்காங்க. அவ்வளவு பணம். நீங்க இங்க இருந்து ஒரு 500 கட்டுக்கட்டா அடுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, 40 வரைக்கும் அடுக்கலாம். ஆமாங்க, பல இளைஞர்களுடைய காலை நேர உணவா இருக்கட்டும், மதிய நேர உணவா இருக்கட்டும், ஒரு 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற பிள்ளைங்க ஒரு உணவகத்துல போய் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 100 ரூபாய் செலவு பண்ணி சாப்பிட முடியாது. அம்மா உணவகம்னு ஒரு உணவகத்தை கொண்டு வந்தாங்க அம்மா. அந்த இடத்துல போய் காலையில ஒரு 10 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டா போதும், ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டா போதும் என்று இருந்த அந்த உணவகத்தை இழுத்து மூணாங்க. எத்தனை பேரோட பரிதவிப்பு தெரியுமா? வேலை இல்லாமல் வேலை தென்றுக்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்களுக்கு உணவு போட்ட அந்த கூடத்தை ஒழித்து கட்டினாங்க இவங்க. மீண்டும் அந்த உணவகங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும். நான் அதிமுகவிற்கு வந்து பேசுகின்ற முதல் மேடை இது. இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், வருகின்ற ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான். பல நேரங்களில் பல சூழல்களில் நம் நாடு மிகப்பெரிய பொருளாதார ஏற்ற இறக்கத்தை சந்தித்த போதும் கூட அதை தூக்கி நிறுத்தி இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்க எல்லாம் சொன்னாங்க நிறைய பேர், இல்லப்பா அவங்க எல்லாம் செதஞ்சு போயிட்டாங்கப்பா, அவங்க ஒன்னும் இல்லப்பா, முன்ன மாதிரி இல்லப்பா, அது அம்மா இருக்கிற மாதிரி ஆகாதுப்பா என்று. ஒரு ஜனநாயகம் எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுமா? ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் இருந்து ஒருவன் தொடங்கி வந்து ஆட்சி அதிகாரத்தை அமர்கிறானோ அங்குதான் ஜனநாயகம் வலுப்பெறுகிறது. அப்படி அமர்ந்திருக்கிற வலு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலு. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க பெண் உரிமை பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அக்கா கனிமொழி அவர்களை கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? எங்க அண்ணா ராசா அதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறாரு. அதற்கான சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ அமைய வாய்ப்பு இருக்கிறதா? வாரிசை தவிர வேற யாராவது அந்த இடத்தில் வந்து நிற்க முடியுமா? ஆனால் இந்த கட்சி அப்படிப்பட்டதல்ல. ஒரு சாமானியனும் சாதனை படைக்க முடியும் என்பதை விளக்கி காட்டியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு உடன் நிற்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. இன்னைக்கும் ஆதி தமிழ்குடி மக்கள்ல வரக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் அம்மா ஆட்சி காலத்தில் மட்டும் சுதந்திரமாக இருந்தார்கள். ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் சுதந்திரமாக இருந்தார்கள். இன்னைக்கு அவர்களால போய் அந்த சீட்ல உட்கார முடியலங்க. அந்த சீட்ல உட்கார முடியல. என்ன 8வது தான் படிக்கிறார். அவரும் அவர் நண்பரும் சேர்ந்து ஒரு 6 வயது குழந்தைய கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியாது, இந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியாதுங்க. கூப்பிட்டு கேட்கறாங்க அந்த பிள்ளை, அந்த பையனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு கேட்கறாங்க. 6 நாள் கழித்து அவர் கைது செய்யப்பட்டார். அந்த பிள்ளை கூப்பிட்டு கேட்கறாங்க, எதுவுமே தெரியலங்க, அவன் சுயநினைவிலே இல்லை. 3 நாளுக்கு முன்னாடி போட்ட அந்த போதை அவன் அந்த நேரத்திலும் தள்ளாடி கொண்டிருக்கிறான். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய வயது. அந்த வயதில் அவனுக்கு கஞ்சா பொட்டலம் எளிமையா கிடைக்கிறது என்றால் இங்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதா இல்லையா கூட பார்க்க முடியல. ஒரு நல்ல காத்து கிடையாது. ஒரு மரம் வளர்ப்பு குறித்து இருக்கின்ற ஏரி கம்மா எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு. ஒரு மரம் வளர்ப்பு பத்தி இந்த அரசு ஏதாவது செய்திருக்கிறதா? இந்த குடிமராமத்து பணிகள் அவர் செஞ்சு விட்டுட்டு போனாரு. நடந்தாய் வாழி காவேரின்னு ஒரு திட்டம். காவேரி படுகை முழுக்க இருக்கக்கூடிய வழிகளை சமப்படுத்துறதும் சரி செய்யறதும் மரங்கள் நடுறதும்.
அது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்ற ஒற்றை காலத்துக்காக தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. 12,000 கோடி திட்டம் இந்த காலத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம நடத்திடக்கூடாது, ஏன்னா பேரு எடப்பாடிக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதே போன்றுதான் ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம், கால்நடைகள் வழங்குற திட்டம், இந்த மருத்துவ உதவி திட்டம், மகப்பேறு உதவித்தொகை திட்டம் முன்னாடி ஒரு 6,000 ரூபாய் அப்புறம் 12,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கான ஒரு காப்பீடு மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு வழங்குற திட்டம் அது. அந்த திட்டத்தை நிறுத்தினாங்க. இந்த தாலிக்கு தங்கம் வழங்குற திட்டத்தை நிறுத்தினாங்க. இவர் வந்து ஒரு தடவை சொன்னார், எடப்பாடி அவர்கள் 2,500 ரூபாய் கூடுதல் பரிசு கொடுத்தப்போ ராமானுஜமே தோத்துருவாரு. அவர் சொன்னார், நீங்கள் 5,000 ரூபாய் கொடுக்கணும், கூடுதலாக ஒரு 1,000 ரூபாய் கொடுக்கணும். எங்க ஊர் கணக்குப்படி 2,500, 1,500, 4,000 தான். நான் படிச்சவங்க வாத்தியார்த்த, அவங்களுக்கு மட்டும் 5,000. சரி வந்தா இவரு 5,000 ரூபாய் கொடுத்துருவாரு போல அப்படின்னு நாம நினைச்சோம். வந்து கொடுத்தாரு பாருங்க. முதல்ல காசே கொடுக்கலங்க, அதுக்கு பிறகுதான் ஏதோ போட்டு அடிச்சு சமாளிச்சு ஏதோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு. அவங்களாவது இந்த காசு கொடுத்தாங்க, இவங்க ஒண்ணுமே பண்ணலையே அப்படி. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், நான் மீண்டும் சொல்லுகிறேன், இலவசத்தை தாண்டி நம் உரிமை என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் காலமாக நாம் கடந்து வந்த பாதையெல்லாம் தெளிவு பெற்று வரக்கூடிய அரசியல் தேர்வை நாம் முடிவு செய்ய வேண்டும். என்னென்ன திட்டங்கள் சொல்லி இருக்கிறாங்க நீங்க பார்க்கணும். மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, தொழிலாளர்களுக்கு எல்லாவற்றிற்கும் சேர்ந்து ஒரு வரைவை, கிட்டத்தட்ட 300க்கு உட்பட்ட வரைவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுப்போம் அப்படிங்கிறது, நானே முன்னாடிலாம் ஒரு சில இடத்துல இந்த டிவி கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறதுலாம் நான் விமர்சனம் செய்திருக்கிறேன், நான் மறுக்கல. ஆனா ஒரு குடிசை வீடு, ஒத்த லைட் எரியுது, அந்த அம்மா தேங்காய் அரைக்கிறதுக்கு அம்மியை பயன்படுத்துறாங்க, முடியல, வயசாயிடுச்சு, என்ன பண்றது? பக்கத்து வீட்டுல போய் அரைச்சிட்டு வரும்போது நமக்கு அது புலப்படுது. அந்த வீட்டுல ஒரு இலவச மிக்சி இருந்தா அந்த அம்மா அரைச்சிருக்குமே அப்படின்ற விஷயம் அவங்க சொல்றாங்கல்ல நமக்கு. அப்படி ஒரு சாமானிய மக்கள் சொல்லும் போது நமக்கு அது புலப்படுது. என்றால் இந்த திட்டம் உங்கள் கைகளில் நேரடியாக, 2 கட்சிக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இவங்க வெறும் காகிதத்தில் கொடுப்பாங்க, அதிமுக கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். 2 கட்சிகளுடைய வித்தியாசம் அதுதான். மக்கள் வாழ்வியலோடு கலந்த திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மேடையில் உட்கார்ந்து கொண்டு 400 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் கொடுப்பதை உங்களிடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. 2க்கும் வேறுபாடு இருக்கிறது. என் வீட்டு மரணம் என் வீட்டாருக்கு மட்டும்தான் இழப்பு, மற்றவர்களுக்கு அது செய்தி. அப்படித்தான் அதெல்லாம் உணர்ந்து வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமை பெற செய்யுங்கள். ஒரு சாமானிய மக்களால் என்ன செய்துவிட முடியும் என்பதற்கான ஆக பெரும் உதாரணமாக 2 ஆண்டுகளில் அநேகமான நலத்திட்டங்களை செய்து முடித்திருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு வலு சேர்த்துக் கொடுங்கள். இந்த புரட்சி தமிழன் ஒரு சாமானிய மனிதன், சட்டமன்றத்தினுடைய மொத்தத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய அளவிற்கான ஆளுமை பெற்றவர் என்பதை அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு சூழ்நிலை. நீங்க வேணும்னா பாருங்க, இந்த பக்கம் திமுகவினுடைய முதல்வராக முன்னாடி இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்கார வைங்க, கையில எதுவும் பேப்பர் கொடுக்காதீங்க. இந்த பக்கம் வரக்கூடிய வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இந்த பக்கத்தில் உட்கார வைங்க, அவர்களிடையே பேப்பர் கொடுக்க வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய தற்போதைய சூழல் குறித்தும் இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சி கால சூழல் குறித்தும் நீங்கள் கேள்வி எழுப்புங்கள். 2 பேர்ல யார் பதில் சொல்றாங்கன்னு உங்களுக்கே புரியும். இத்தனைக்கும் அவர் மிகப்பெரிய அரசியல் வியூகதாரியினுடைய மகன், இவர் ஒரு அடிப்படை விவசாயியினுடைய மகன். நீங்க சிந்திச்சு பார்க்கணும், யாருக்கானவர் யார் என்று. ஒரு விவசாய நிலம், ஒரு கரும்பு தோட்டம். எனக்கு தெரிஞ்சு கரும்பு தோட்டத்துல கான்கிரீட் போட்ட ஒரே கட்சி திமுக தான். நடக்க மாறாங்க, ரெட் கார்பெட் போட்டு நடக்கிறாங்க. நடக்க முடியாதான் தரையில, வயல்ல போனாதானே எப்படி அந்த இடம் பாறையா இருக்கா, சேரா இருக்கா, தண்ணி இருக்குமா, தண்ணி இல்லையா, தேவையில்லையா, நாத்து பறிச்சுட்டாங்களா, பறிக்கலையா, அது என்ன பயிர் ஏதாவது தெரியும். இவங்க கரும்பு காட்டுல கான்கிரீட் போட்டு அதுல ரெட் கார்பெட் போட்டா தான் நடப்பேங்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படிங்க மக்களுடைய வலி புரியும்? எப்படி புரியும்? அதுக்கு கரும்பு காட்ட பாதி காலி பண்ணிட்டாங்க. இவர் நடந்து வர்றதுக்காக. இது எதுக்கு திரும்ப போனாரு? கரும்புக்கு இழப்பீடு கொடுக்க போனாரு, காட்ட காலி பண்ணிட்டாங்க. இவன் மொத்த காட்டுக்கே இழப்பீடு கொடுக்கணும்.
ஆனா நீங்க ஐயாவை இறக்கி விட்டு பாருங்களேன், வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு நீங்க அருவா இருக்கு பாருங்க, அறுவடைக்கு வச்சிருக்கிறது வாங்கருவா, அதை வாயில வச்சுக்கிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குறாரு சேத்துல. ஏன்? அவரும் சேத்தில் கால் வைத்தார், அவரும் சேத்தில் கால் வைத்தவருடைய மகன். ஒரு விவசாயிக்கு தாங்க விவசாய பெருங்குடி மக்களுடைய வலியும் வாழ்க்கையும் பெருகும். அதனாலதான் சொல்றோம் அவரை தேர்ந்தெடுத்து வைக்க சொல்லி, அவருடைய வழிகாட்டுதலாக இந்த மன்னனுடைய ஆக பெருமாற்றலாக இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இடம் வகித்து அங்கம் வகித்து மக்களுடைய தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுடைய பேச்சுக்காக பேசிய எங்கள் அண்ணன் பெஞ்சமின் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமை பெற செய்து வரக்கூடிய தேர்தல் விடியல் அரசு என்று சொல்லக்கூடிய விடியா அரசை தூக்கி எறிந்து அதிமுக அம்மையார் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வாக்கின்படி விழுந்து விடாத வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து வலிமைமிக்க அடையாளத்தை மீண்டும் இந்த மண்ணில் உருவாக்க செய்யுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஓட ஓட இந்த மண்ணில் இருந்து விரட்டப்பட வேண்டும். தமிழர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து குவித்த அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு முடிவு கட்டி அண்ணா திராவிடத்தின் ஆட்சியை அரியணை ஏற்ற செய்து அடிப்படை தமிழனான ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக இந்த மண்ணில் மீண்டும் வர வைப்பதற்கான மிக பெரும் வாய்ப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது. நீங்கள் இனிமேல் கடன் வாங்க வேண்டாம், பெண்களுடைய பாதுகாப்பை எண்ணி கவலைப்பட வேண்டாம், இந்த மண்ணுக்கான அனைத்து தேவைகளையும் யார் பூர்த்தி செய்வார்களோ என்று தேட வேண்டாம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து இருக்கக்கூடிய குரலாக எங்கள் அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் நிற்பார்கள் என்ற உறுதித்தன்மையும் தந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து வலிமை தந்து இந்த மக்களுக்கான நலத்திட்டத்தை செய்து முடிப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் இது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வேண்டி விரும்பி கேட்டு மீண்டும் சொல்லுகிறோம், உங்களுக்காக நாங்கள், உங்களில் இருந்து நாங்கள் என்பதை மனதில் நிறுத்தி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். அது சொல்லுங்க, அது மறந்துட்டேன். ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல மறந்துட்டேன். 100 கோடிக்கு மதிப்புள்ள ஒரு நிலம், கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 4 சென்ட் நினைக்கிறேன், 14 சென்ட். அந்த இடத்தை ஒரு தனியார் கையகப்படுத்தி வைத்திருந்தாங்க. அண்ணனுடைய நிர்வாகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணன் மிக சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டு அந்த நிலத்தை மீட்டெடுத்தார். ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பொதுமக்களுக்கு சொந்தமான இடத்தை எப்படி வைத்திருக்க முடியும் என்று மீட்டெடுத்தார். இன்னைக்கு அந்த நிலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாத அளவிற்கு வைத்திருக்கிறது திமுக அரசு. மொத்தமாகவே பஞ்சமி நிலம்னு ஒண்ணு இருந்தது, வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனது. அடிப்படையாக பாழ்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள். அந்த பஞ்சமி நிலத்தில் தான் முரசொலி ஆபீஸே இருக்காங்க. வழக்கு இருக்கு, வழக்க எங்க ஆபீஸ் அது இல்லைங்க அப்படின்னா டாக்குமெண்ட் கொண்டு காட்டணும் இல்லைங்க. வழக்க நடத்தாதீங்க, இவங்களுக்கு அதான் வேலையே, வழக்க நடத்தாதீங்க என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் என்று இல்ல. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இவர்கள் கையில் தான் இருக்கு. அதே போன்று இந்த நிலத்தை மீட்டு கொடுத்த எங்கள் அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் அதே நிலத்தை பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் இந்த தேர்தல். வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க, வென்றவர் மீண்டும் வந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று அவர் இந்த நிலத்தை புரிந்து வைத்திருக்கக்கூடிய மகனாக உங்களிலிருந்து ஒருவராக வந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன், ஒரு மாபெரும் மனிதர், ஒரு எளிமையான குரலுக்கு சொந்தக்காரர், மக்களுடைய குரலை கேட்கக்கூடிய அளவிற்கான நெருக்கத்தில் உள்ளவர். ஒரு முறை பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு அதிகார தோரணையில பேசுறாங்க. நான் புதிது, இந்த கட்சிக்கு புதிது, அதான் சொன்னேன், இதான் என்னுடைய முதல் மேடை. இந்த இடத்துக்கு நான் வரும்போது அவர் ஒரு மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அவர் என்னுடைய அழைப்புக்கு வரணும்னு ஒன்றும் இல்லை. அவர் உங்களோட பிஏ விட்டு பேச சொல்லலாம், பகுதி செயலாளர், தொகுதி செயலாளர், யாராவது பேச சொல்லியிருக்காங்க. அவரே நேரடியாக வந்து பேசிட்டு தங்கச்சி நீங்க எங்களுக்கு வந்தாகணும். நான் முதல் குரலே கேட்டேன், உண்மையிலே சொன்னேன், ரொம்ப சின்ன வயசா இருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சேன். குரல் ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப எளிமையாகவும், உண்மையிலேயே நம்ம வீட்டு ஒரு அண்ணன், என்னோட சொந்த அண்ணன், எனக்கு எல்லாரையும் தலைவர் தொண்டர்னு கூப்பிட்டு எனக்கு பழக்கமே கிடையாது. எனக்கு மூத்தவர்கள் அண்ணன், எனக்கு இளையவர் தம்பி, வயதில் இன்னும் மூத்தவர் எனக்கு அப்பா. அப்படித்தான். அப்படி நான் கூப்பிடும் போது ஒரு உறவு பலப்படும் இல்லையா, ஒரு நம்பிக்கை பலப்படும் இல்லையா. ஒரு மாற்று கட்சிக்கு வந்திருக்கிறோம், இவங்க நம்மளை எப்படி நடத்துவாங்க என்ற எந்த சந்தேகமும் இல்லாத அளவிற்கு அவருடைய குரல் இருந்தது. அவர் வரவேற்ற விதம், அவர் என்னை பார்த்த விதம், எங்க 2 பேருக்கு ஒற்றுமை பாத்தீங்களா, நாங்க 2 ஒரே மாதிரி இருக்கோம். இப்படி மாற்றி எடுத்துலாம், எல்லாம்
அப்படின்னு சொன்னா நம்புவீங்க தானே? அவர் அண்ணா நான் தங்கச்சி யாருன்னாலும் சொல்லுவாங்க. இது இந்த மண்ணினுடைய நிறம், இந்த மண்ணினுடைய மொழி, இந்த மண்ணினுடைய நடை, இந்த மண்ணினுடைய அழகு, இந்த மண்ணினுடைய வீரம், இந்த மண்ணினுடைய தீரம். அதனால உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரே ஆற்றல் படைத்த மனிதர் இவர்தான் இந்த பகுதி. நீங்க சொல்லலாம், எங்க அண்ணா ரோஹித் ரேவந்த் அண்ணன் பேரு, நீங்க போய் அவரை ஒரு முறை பார்த்துட்டாவது வாங்கல, அவர் எட்டிட முடியுமான்னு பாருங்க, உங்கள் பிரச்சனைகளை சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஒரு சில பேருக்கு பதவி வந்தோட ஒரு அதிகாரம் வந்துடும். எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது மாதிரிதான், பதவி வரும்போது பணிவு வரணும், துணிவு வரணும். சரிங்களா? அப்பதான் ஒரு ஆட்சி அதிகாரத்தை வெல்ல முடியும், அதிகாரத்தை நிலைபெற செய்யவும் முடியும். அதனால அருமை சொந்தங்கள், அது போன்ற ஒரு அன்பான மனிதருக்கு, நம்மளோட குரலை கேட்கின்ற மனிதருக்கு, நம் பிரச்சனைகளை பேச தெரிந்த மனிதருக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். மீண்டும் இந்த மண்ணில் அம்மா கண்ட, ஐயா கண்ட வெற்றி சின்னம், அம்மா கண்ட வெற்றி சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வெற்றி சின்னம், இரட்டை இலை சின்னம் வென்றதாக சரித்திரம் படைப்பதாக வரலாறு பேசட்டும். நன்றி, வணக்கம்.